அதாவது விஜய் வந்து மேடையில் பேசிட்டாரு. விஜய் அந்த மாநாட்டில் சுயமாக நின்று துண்டு சீட்டு கூட இல்லாமல், ஏன்னா இவன் பரம்பரை பழக்கமே தானே, அந்த துண்டு சீட்டே இல்லாமல் அவர் பேசிட்டாருன்னு உடனே வீட்டில் கும்மாங்குத்து குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீயும் இருக்கியே தண்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு பதில் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவரும் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காப்புல. இது என்ன சொல்கிறாருன்னா, ஆலமரம், திமுக ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தை வெட்டுவதற்காக ஒரு பிளேடை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மற்றவர்களுடைய கட்சி பிளேடாம். சரியா? இவன் புத்தி எங்கே போகுது பாருங்கள். அதாவது ஜேப்படி திருடனுக்கு தான் புத்தி பிளேடை நோக்கி போகும். இவன் கும்பலே தானே, அதனால் அந்த பிளேடுன்ற. நான் சொல்கிறேன், திமுக ஆலமரம் கிடையாது, திமுக பார்த்தீனியம் செடி. தமிழகம் என்கிற விளைநிலத்தில் முளைத்திருக்கின்ற பார்த்தீனியம் செடிகள் தான் திமுக. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பார்த்தீனியம் கலை இருக்கிறது.